1920களில் எத்தனை விதவைகள் இருக்காங்கிற டேட்டாவும் இந்த பெண் ஏன் அடிமையானவர்கள் புத்தகத்தில் அழகாக சொல்லியிருக்காரு பெரியார். இந்த டேட்டா வந்து அவர் எங்கேருந்து மேற்கோள் காட்டுறாரு பெரியார் அப்படின்னா, மகாத்மா காந்தி அவர்களுடைய புத்தகத்திலிருந்து அவர் மேற்கோள் காட்டுறாரு. ஸோ அதிலிருந்து அவர் கணக்கில் எடுத்துக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, காந்தியார் சொன்ன வார்த்தைகளில் சொல்கிறேன். 1921ஆம் வருஷத்திய ஜனசங்கிகைப்படி இந்து கைம்பெண்ணின் தொகையினை நோக்குகையில் ஐயகோ என் நெஞ்சம் துடிக்கிறது. 1 வயதுள்ள விதவைகள் 597 பேர் இருந்திருக்காங்க. அப்போ 1 முதல் 2 விதவைகள் 494 பேர் இருந்திருக்காங்க. 2 முதல் 3 வயதுள்ள விதவைகள் 1257 பேர் இருந்திருக்காங்க. 2 முதல் 4 வயதுள்ள விதவைகள் 2837 பேர் இருந்திருக்காங்க. 4 முதல் 5 வயதுள்ள விதவைகள் 6707 பேர் இருந்திருக்காங்க. 5 முதல் 10 வயதுள்ள விதவைகள் 85937 பேர் இருந்திருக்காங்க. 10 முதல் 15 வயதுள்ள விதவைகள் 2,32,147 பேர் இருந்திருக்காங்க. 15 முதல் 20 வயதுள்ள விதவைகள் 3,96,172 பேர் இருந்திருக்காங்க. 20 முதல் 25 வயது உள்ள விதவைகள் 7,42,820 பேர் இருந்திருக்காங்க. 25 முதல் 30 வயதுள்ள விதவைகள் 11,63,720 பேர் இருந்திருக்காங்க. ஆக மொத்தம் 26,31,788 பேர் விதவைகள் இருந்திருக்காங்க. இந்த டேட்டா இங்கே இருக்கு. இந்த டேட்டா படி தான் பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, விதவைகள் மறுமணத்தை முன்னிறுத்துறாரு. கஷ்டப்பட்டுட்டு ஒரு புருஷனோட கட்டிட்டு வாழாத, விவகாரத்தை வாங்கிக்கோன்னு சொல்றாரு. அந்த கதையெல்லாம் அப்புறம் தான் வருது. இந்த